மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் நதிநீர் இணைப்பு குறித்து முதல் குரல் எழுப்பப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்டதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் சிவபதிக்கு ஆதரவாக முசிறி பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தான் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை அறிந்தவன் என்றார். ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு விவசாயிகள் படும் கஷ்டம் தெரியாது என கூறினார். மேலும் அவர் போல் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பேன் என சொல்லிவிட்டு மட்டும் போகாமல் செயலில் காட்டுவேன் என்றும் தெரிவித்தார். எனவே தங்கள் கூட்டணியை வெற்றி பெற வைத்தால் விவசாய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் வந்தே ஆகும். வரப்போகுது. முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடனே நாடாளுமன்றத்தில் முதல் குரல் அதுதான். கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம். அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நமக்கு தேவையான நீர் கிடைக்குது. அப்ப வற்றாத நதியிலிருந்து எடுக்கிறோம். அதே கோதாவரியில வற்றாது. மகாநதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு 2000 டிஎம் தண்ணி கடல்ல கிடக்குது. வீணா போகின்ற நீரை கோதாவரி மூலமாக தெலுங்கானா ஆந்திரா மூலமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நம்முடைய விவசாய மக்களுக்கு தங்குதடை இல்லாம நீர் எப்பொழுதும் கிடைக்கும். இதனிடையே முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டிருந்த பகுதி வழியாக சைரன் ஒலி எழுப்பியவாறு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. இதை அறிந்த அவர் தனது பேச்சை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸ் செல்வதற்கு ஏதுவாக கூட்டத்தை செம்மைப்படுத்தினார். கொஞ்சம் அகலமா சார், கொஞ்சம் வலி விடுங்க தம்பி, கொஞ்சம் வலி விடுங்க, அப்படியே கொஞ்சம் வலி விடுங்க, கொஞ்சம் வலி விடுங்கப்பா, கொஞ்சம் தள்ளிங்க, மேல போட்டு போகுது, ஏங்க மேல போட்டு போது தள்ளுமா, தள்ளிங்கப்பா, தள்ளிங்க, இந்த மாதிரி எடுத்து போக வலி விட்டு